friends, welcome back to Galata Friends Infinity. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பண்றோம் பார்க்க போறோம் அப்படினா ஒரு கான்செப்ட் வீடியோ. எதை பேஸ் பண்ணி அப்படினு பாத்தீங்க அப்படினா ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னாலே ஒரு லிவிங் ஆர்கானிசம் உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா ரெஸ்பிரேஷன். ஸோ இதில் நீங்கள் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து எவால்வேஷன் லிபரேஷன் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து பிரேக் டவுன் ஆகி எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லுலார் லெவலில் எப்படி நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். செல்லுலார் லெவல் அப்படின்னாலே ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா ஒரு கெமிக்கல் எனர்ஜி வந்து மூலிமா ஒரு கெமிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி ஒரு சப்ஸ்ட்ரேட்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஏடிபி கிடச்சிச்சு, அதிலிருந்து வேஸ்ட் ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன்னு அதை சொல்லிக்கலாம். ஸோ இதை நம்ம இன்னொரு வாட்டி எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மெட்டபாலிக் பாத்வேன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து அந்த ப்ராசஸ் வந்து மெட்டபாலிக் பாத்வே மூலிமா நடக்கிறனால இதை நம்ம மெட்டபாலிக் பாத்வேலாவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தோம் அப்படின்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பெப்ஸ். எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1966. ஸோ ரெஸ்பிரேஷன்ன்ற வேர்ட்லேயே வந்து முக்கியமாக என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். இந்த கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட் இந்த மூணு என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகி ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடை லிபரேட் பண்ணி எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில் நடக்குது. ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்னு சொல்லலாம். ஸோ தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் C6H12O6 வந்து எப்படி இதாகும் அப்படின்னா கார்பன் வந்து பிரேக் டவுன் ஆகும்போது அங்கே ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ அது மூலயமா என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா எனர்ஜி ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. இதே நம்ம பிளான்ட் ஹவுஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்கிறோம் இந்த ப்ராசஸ் பேர். ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டை பேஸ் பண்ணி ரெண்டாக பிரிச்சிருக்கோம். என்னென்ன அப்படின்னா ஃப்ளோட்டிங் அண்ட் ப்ரோட்டோபிளாஸ்மிக். ஃப்ளோட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட், ஃபேட்டு அண்ட் ஆர்கானிக். இந்த மூணு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் மெட்டீரியல்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செல் வந்து அப்போப்டோசிஸ் அதாவது செல் டெத் ஆகிற வரைக்கும் இது வந்து இந்த மூணு வந்து ஸ்டோரேஜ் மெட்டீரியல்ஸாக ஆக்ட் பண்ணும். ஸோ இது மூலயமா அந்த செல்லுக்கோ எந்த ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. இன்கேஸ் நம்ம ப்ரோட்டோபிளாஸ்மிக் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் அப்படின்றது வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ். ஸோ அந்த ப்ரோட்டீனில் வந்து ஆல் அமினோ ஆசிட்ஸ் எல்லா அமினோ ஆசிட்ஸும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீனில் அமோனியா குரூப் இருக்கிறதுனால அந்த அமோனியா என்ன அப்படின்னா ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ். இது ஒரு குறிப்பிட்ட டைம் இருந்தாலும் இது நம்ம உடம்புல டாக்ஸிக்காக தான் ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் பாயிண்ட். காம்பன்சேஷன் பாயிண்ட் அப்படின்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறோம், அந்த கார்பன் டை ஆக்சைடை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வேண்டி வேறு ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்து அங்கே ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இன்கேஸ் இதை வந்து நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எந்த ஒரு கார்பன் டை ஆக்சைடு காம்பன்சேட் பண்ணுற டைமில் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுறோம், அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா டியூரிங் ரெஸ்பிரேஷன் டைமில் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி இருக்கிற டியூரேஷன் வந்து நம்ம காம்பன்சேட் பாயிண்ட்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா C4 பிளான்ட். C4 பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 to 5 ppm கார்பன் டை ஆக்சைடு. ppm அப்படின்னா வந்து பார்ட் பர் மில்லியன்னு சொல்கிறோம். அதுவே வந்து C3 பிளான்ட்ஸோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 40 to 50 ppm ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த 40 to 50 இந்த 1 to 5 அப்படின்றது தான் காம்பன்சேட்டிங் பாயிண்ட். அந்த பாயிண்டில் தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு என்னாகும் ஃபிக்சேஷன் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஏடிபி. ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஏடிபியில் நீங்கள் பார்க்கும்போது ஏடிபினாலே உங்களுக்கு தெரியும் எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். ஸோ இதுதான் வந்து எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதில் வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில் என்ன எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது இந்த ஸ்ட்ரக்சரை ஏடிபியை யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா கார்ல் ஹால்மேன். ஸோ இது எப்போ டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா 1929.
ஸோ இது எதெல்லாம் சேர்ந்து வந்து ஏடிபியாக நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா நியூக்ளியோடைட்ஸ், அதாவது அடினைன் பென்டோஸ் சுகராக இருக்கிற ரைபோஸ் அண்ட் 3 பாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆகுது. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்க்குறது என்ன அப்படின்னா ஏடிபியோட ஸ்ட்ரக்சர், ஏடிபி ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் இங்கே பார்க்குறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து அடினைன் பேஸ் வந்து ஆட் ஆகிருக்கு, ரைபோஸ் சுகராக இருக்கிற இந்த பென்டோஸ் சுகர் வந்து ரைபோஸ் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ 3 வந்து பாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஹை எனர்ஜி பாண்ட்ஸ் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா ஹைட்ரோலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹை எனர்ஜி பாண்ட்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏடிபி வந்து நம்ம யூனிவர்சல் எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். ஒரு செல்லில் எனர்ஜி வேணும் அப்படின்னாலே நம்மளுக்கு ஏடிபி ஃபார்ம் ஆகணும். இது எது மூலிமா நம்ம சிந்தசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா C6H12O6, அதாவது குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட் ஆகும், ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ், இதை வச்சு நம்ம சிந்தசிஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் ஒரு ரியாக்ஷனில் ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஒரே நேரத்தில் நடந்துச்சு அப்படின்னா அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் NADனா நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட், இது கூட 2 electrons + 2 ஹைட்ரஜன் புரோட்டான் ரெண்டும் சேரும்போது NADH + H+ ஆகும். நம்மளுக்கு அங்கே ஒன்று அல்லது 2 ப்ரோட்டான்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ அது ஆக்சிடேஷன் ப்ராசஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா FAD + 2 electron + 2 ஹைட்ரஜன், இது நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா FADH ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதிலிருந்து FADH2லேருந்து FADயாக மாறும்போது நம்மளுக்கு 2 எலக்ட்ரான் ப்ரோட்டான்ஸை வந்து கெயின் பண்ணியிருக்கா. ஸோ இது வந்து ரிடக்ஷன். ஸோ ஒரே இதில் வந்து லாஸும் கெயினும் ஆகிற அந்த ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஒரே இதில் நடந்தால் அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷனில் என்ன அப்படின்னா இந்த டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷனில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அரோபிக், இன்னொன்று அனரோபிக். இதை எதை பேஸ் பண்ணி டைப்ஸ் பிரிச்சிருக்கோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசண்ட்டாக இருந்தால் ஏரோபிக்காகவும் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனாக இருந்தால் அனரோபிக்காகவும் எடுத்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏரோபிக்கை பற்றி பார்க்கலாம். இதில் கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன், இந்த 3ம் ஆக்சிடைஸ் ஆகி நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி, இந்த 3 நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். ஏரோபிக் அப்படின்றது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைப் ஆஃப் ஆர்கானிசமில் இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும் அப்படின்னா ஹையர் ஆர்கானிசம். ஸோ அப்படி நடக்கும்போது எவ்வளோ ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா 36 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு செல்லில் எந்த இடத்துல வந்து இந்த டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நடக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ உங்களுக்கு ஒரு செல் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. சைட்டோபிளாசம் அப்படின்றது வந்து அந்த செல்லில் இருக்கிற நடுவில் எம்டி ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியான்றது வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஏன் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நம்ம ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் 4 மேஜர் ஸ்டெப்ஸ்லாம் எப்படியெல்லாம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும் அப்படின்னா கிளைகோலைசிஸ், பைருவேட் ஆக்சிடேஷன், கிரப் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். கிளைகோலைசிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு சிம்பிள் ஒரு சுகர் மாலிக்யூல்ஸ்லேருந்து பைருவேட்டாக கன்வெர்ட் ஆகும். அது எங்கே நடக்கும்? கிளைகோலைசிஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசம். பைருவேட் ஆக்சிடேஷன் அப்படின்னா ஒரு லிங்க் ரியாக்ஷன். கிளைகோலைசிஸையும் கிரப் சைக்கிளையும் லிங்க் பண்ணுறது தான் நம்மளுக்கு பைருவேட் ஆக்சிடேஷன். கிரப் சைக்கிள் எங்கே நடக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசம், சைட்டோசால்லையும் மைட்டோகாண்ட்ரியா, அதாவது 2 இடத்துலையுமே நடக்கும். கிரப் சைக்கிளுக்கு இன்னொரு பேர் தான் TCA சைக்கிள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இது எங்கே நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். இதில் வந்து இதில் வந்து 2 இருக்குது. 2 வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், சப்ஸ்ட்ரேட் லெவல் ஆஃப் பாஸ்போரிலேஷன் 2 ப்ராசஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனரோபிக் ரெஸ்பிரேஷன். இதில் பார்க்கும்போது ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இல்லாத பட்சத்தில் இந்த அனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ இது அப்படி நடக்கும்போது என்ன கொடுக்கும் அப்படின்னா இன்கம்ப்ளீட் டிக்ரடேஷன் ஆகும், ப்ராப்பராக டிக்ரடேஷன் நடக்காது. ஸோ இதில்
டீக்ரடேஷன் ப்ராப்பராக நடக்காதனால எத்தில் ஆல்கஹால் அண்ட் லாக்டிக் ஆசிடை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எந்த டைப் ஆஃப் ஆர்கானிசமில் நடக்கும் அப்படின்னா ஈஸ்டும் பாக்டீரியாலையும் நடக்கும். தென் இதில் எவ்வளோ ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா 2 ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசமில் நடக்கும். ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா 2 இதுலேயுமே கிளைகோலைசிஸ் இன்வால்வ் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு சிம்பிள் சுகராக இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் மெட்டபாலிக் பாத்வே அப்படின்னா கிளைகோலைசிஸ் தான். ஸோ இதில் ஃபுல் ஃபார்ம் வந்து குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகுறதுன்னு தான் சொல்லுவோம், சுகர் மாலிக்யூல்ஸ் பிரேக் டவுன் ஆகிறது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இந்த கிளைகோலைசிஸ் 2 டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஸோ தென் இதோட ஒவ்வொரு பாத்வேவோட வீடியோஸ் வந்து ஒவ்வொரு பாத்வேவோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கும்போது ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ரெஸ்பிரேட்டரி ரேஷியோன்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியே விட்டுருக்கோமோ அண்ட் எந்தளவுக்கு ஆக்சிஜன் நம்ம எடுத்திருக்கோமோ, ஸோ இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் ஒரு ரெஸ்பிரேட்டரி ரேஷியோன்னு சொல்கிறோம். இது எந்த மாதிரி டியூரேஷனில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பிரேஷனில் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டையும் அப்புறம் ஆக்சிடேஷன். ரெஸ்பிரேஷன் நம்ம பார்த்தாலே ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஆக்சிடேஷன் ப்ராசஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து C6H12O6 + 6 ஆக்சிஜன் கிவ்ஸ் 6 கார்பன் டை ஆக்சைடு வந்து லிபரேட் ஆகுது ப்ளஸ் 6 H2O ப்ளஸ் எனர்ஜி. ஸோ இதில் QR கண்டுபிடிக்கும்போது வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டிவைடட் பை ஆக்சிஜன் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு டிவைடட் பை ஆக்சிஜன் வந்து 6/6 1. இது என்னென்னா யூனிட்டி இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நடக்கிறனால இது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னு சொல்கிறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா C6H12O6 வந்து கார்பன் டை ஆக்சைடை மட்டும் லிபரேட் பண்ணுது 2CO2 லிபரேஷன் ப்ளஸ் 2 C2H5OH எத்தில் ஆல்கஹால் ப்ளஸ் எனர்ஜி. ஸோ இது மூலயமா வந்து நம்ம கண்டுபிடிக்கும்போது QR வந்து எனி நம்பர் டிவைடட் பை 0 அப்படின்னா இன்ஃபினிட்டி. ஸோ வந்து இன் அனரோபிக் கண்டிஷனில் இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட்டி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீஷியஸில் பிரையோஃபைலமில் பார்ஷியலாக வந்து ஆக்சிடைஸ் பண்ணுது இதுவா ஆர்கானிக் ஆசிட் அண்ட் மேலிக் ஆசிடை கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணலை, பட் ஆக்சிஜனை மட்டும் என்ன பண்ணிக்குது கன்சியூம் பண்ணிக்குது. ஸோ இதோட ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா 2 C6H12O6 plus 3O2 gives 2 C4H5O5 plus 3H2O plus energy. ஸோ இதில் QR கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபார் எதுக்கு நம்ம வந்து எடுத்திருக்க குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸுக்கு. அப்போது ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிக்கிறது 3, கார்பன் டை ஆக்சைடு இல்லை. ஸோ 0 டிவைடட் பை எனி நம்பர் 0. ஸோ ஒரு ரேஷியோ வந்து 0 வந்தாலும் அதுவும் வேல்யூவாக தான் நம்ம இதில் கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ஆர் ஃபேட்டு. ஸோ இதில் 2 ட்ரைப்ளமேட்டின் எடுத்திருக்கோம். ஸோ அதாவது C15H98O6 ப்ளஸ் 145 அதாவது 145 ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ். ஸோ கிவ்ஸ் 102 கார்பன் டை ஆக்சைடு லிபரேஷன் ப்ளஸ் 98 H2O ப்ளஸ் எனர்ஜி. ஸோ இதில் என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து 102 டிவைடட் பை 145, ஸோ 0.7, ஸோ லெஸ் தேன் 1. ஸோ இப்போ வந்து 1 விட கம்மியாக வந்தாலும் அந்த வேல்யூ நம்ம என்னன்னு தான் சொல்கிறோம் QR வேல்யூன்னு தான் சொல்கிறோம். ஸோ ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் ஆசிட். ஸோ அதில் பால்மிக் ஆசிட் எடுத்திருக்கோம். ஸோ C4H5O6 ப்ளஸ் 3O2 gives 4 கார்பன் டை ஆக்சைடு லிபரேஷன் ப்ளஸ் 3H2O ப்ளஸ் எனர்ஜி. ஸோ இதில் QR வேல்யூ எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா
கார்பன் டை ஆக்சைடு வந்து 4, ஆக்சிஜன் வந்து 3. ஸோ ஆக மொத்தத்தில் 1.33 வந்திருக்கு. இட்ஸ் மோர் தேன் 1. ஸோ இந்த கியூஆரை பொறுத்த வரைக்கும் 1 வந்தாலும் வேல்யூ தான். இதுவே வந்து 0 வந்தாலும் இன்ஃபினிட்டிவ் வந்தாலும் 1 விட கம்மியாக வந்தாலும் மோர் தேன் 1 இருந்தாலும் எதாக இருந்தாலும் கியூஆர் வேல்யூ அல்லது கியூஆர் ரேஷியோன்னு தான் நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே வந்து ரேஷியோஸ் தான். கார்பன் டை ஆக்சைடு பை ஆக்சிஜனோட வேல்யூஸ் தான் இது எல்லாமே. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கியூஆர் பண்ணுறதுனால நம்ம என்னென்ன மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பேஸ் பண்ணி வருது. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், அதாவது அரபிக் அண்ட் அனரோபிக் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷனையும் பேஸ் பண்ணி வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட், நம்ம எப்படி இருக்கிற ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட், ஈவன் நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்திருக்கோமா, இல்லை ப்ரோட்டீன் எடுத்திருக்கோமா, ஃபேட் எடுத்திருக்கோமா, ஆர்கானிக் ஆசிட்ஸ் எடுத்திருக்கோமா, ஸோ இதெல்லாமே வந்து ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட். ஸோ இதை பேஸ் பண்ணியும் நம்ம கியூஆர் வேல்யூருக்கு சேஞ்ச் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.